ரிஷபராசிக்காரங்க சிம்ம லக்னத்துலேயும் பிறந்திருப்பாங்க. சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனைவி ரீதியாக சின்ன சின்ன குடைச்சல்கள்லாம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, அங்கே அழைச்சிட்டு போங்க, இங்கே அழைச்சிட்டு போங்க, இல்லைனா அவங்களுக்கு அதை வைக்கணும், சொந்தக்காரங்களுக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன கஷ்டங்கள்லாம் ஏதாவது ஒன்று ஒய்ஃப் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்கும். கணவன் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2024 இப்போ 6வது மாதத்துக்கு பிறகு எல்லாமே தீர்ற கண்டிஷன்லாம் இருக்குது. சில பேர் வீடு கட்டணும், வீட்டுக்கு லோன் வாங்கி வீடு கட்டணுங்கிற பிளானில் இருந்திருப்பீங்க. அவங்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கான விஷயங்களை பண்ணுவார். ஏங்களா நாங்களே பல பிரச்சனையில் இருக்கோம், எங்கெங்கே வீடை கட்ட முடியும், என்னங்க இவ்வளோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இதை வந்து பிரட்டி போட்டு உங்கள் சூழ்நிலையை நல்லபடியாக மாற்றி நல்ல நிலைக்கு வர்ற சுச்சுவேஷனை கொண்டு வருங்க உங்களுக்கு. ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு பதிவு பண்ணியாச்சு. இப்போ ரிஷபராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பதிவு. அதாவது இவ்வளோ நாள் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உள்ளாக நேர்ந்திருக்கும். இல்லைனா ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு காசை தங்க விடாத நிலையை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். இனிமேல் இந்த 2024 6வது மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா காசு நல்லபடியாக தங்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கான காசு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. சில பரிகார தகவல்களை நம்ம இதில் கொடுக்க போகிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரிஷப ராசியில் மிதுன லக்னக்காரர்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னா, பயணம் அடிக்கடி இருந்திருக்கும். ஆன்மீக பயணமும் இருக்கும், அடிக்கடி பயணம் போயிட்டுருக்கிற சூழ்நிலை இருந்திருக்கும். குழந்தைகள் ரீதியாக நல்லவையும் அல்லவையும் நிறையா நடத்தியிருக்கும். வேலையில் ஒரு இடத்துல தங்க முடியாமல் நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கும். அதாவது ஒரு வேலையில் வந்து ஒரு நிரந்தர தன்மை இல்லாத சூழ்நிலையை கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ நடக்க போகிற 2024 குரு பயிற்சியில் நல்லவை அதிகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. நல்ல பயன்பெற போகிறீங்க. நம்ம பரிகாரம்லாம் சொல்ல இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரிஷபராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க சில பேர் இருப்பாங்க. ரிஷபராசிக்கு நல்லா இருக்குன்னே ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ரிஷபராசி பலன் எப்படி நடத்தியிருப்பாருனாக்கா, கடன் வாங்க வைப்பார், நிறைய செலவுகளை கொடுப்பார். கடனை எப்படிப்பட்ட விஷயங்களில் பண்ணியிருப்பாருன்னா, தொழில் பண்ணுறதுக்காக சில விஷயங்களில் கடன் வாங்கியிருப்பீங்க. இல்லைனா அம்மாவுக்கு செலவு பண்ணுறதுக்காக சில கடன் வாங்கியிருப்பீங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே கொஞ்சம் வாக்குவாதம், தகராறு, சின்ன சின்ன மன கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த திருமணத்துக்கு மொய் வைக்கிறதுக்கு நகை போடணுங்கிற விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு குடைச்சல்லாம் கொடுத்து நிறையா செலவு பண்ண வச்சுருக்கோம். பிள்ளைகளுக்கு படிப்பு விஷயங்களுக்கு பணம் கிடைக்காம கடன் வாங்க வச்சு பணம் கட்ட வச்சு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க இவ்வளோ நாளாக. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 6வது மாதத்துக்கு பிறகு இந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் வெளில வர போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போது, ரொம்ப பெரிய நன்மைகள்லாம் அடைய போகிறீங்க. நம்மளுடைய பிரம்மஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். ரிஷபராசிக்காரங்க சிம்ம லக்னத்துலேயும் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு வேலையில் அடிக்கடி இடமாற்றம் ஏற்படுறத கொண்டு போயிருப்பார். குரு வந்து தன் வீட்டுக்கு 12ல் நின்று, ராசிக்கு 12ல் நிற்கும் பொழுது அப்போக்கப்போ இடமாற்றங்களை கொண்டு போவார். லக்னத்துக்கு 12ல் இருந்தால் வெளிநாடு, ஏற்றுமதி, இறக்குமதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வார். ஆனால் ராசிக்கு 12ல் இருக்கிறாரா? ஆனால் உங்களுடைய சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் இருப்பார். அப்போ என்னென்ன வேலைகள் நடந்திருக்கும்? அம்மாவுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் அப்பைக்கப்போ லைட்டாக பாதிப்பை கொடுத்து செலவை கொடுத்துருப்பார். அவசர முதலீடுகள் போன்ற விஷயங்கள் ஏதாவது பண்ணிவிட்டு அதன் மூலயமா முன்னேற்றங்களை இல்லாமல் என்னடா நம்ம ஒன்று நினச்சோம் அது ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை பண்ணியிருப்பார். சந்திக்கிறவங்கள்ட்ட சின்ன சின்ன தகராறுகளும் மன கஷ்டங்களும் இருந்திருக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டோட ஒரு சரியான நட்புறவுகள்லாம் இருந்திருக்காது. கணவன் மனைவி உறவுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து 2024 6வது மாதத்துக்கு பிறகு எல்லாமே நல்லாக போகுது. கவலைப்படாதீங்க. நல்ல முன்னேற்றங்களை தரப்போகுது. நல்ல நன்மைகள், நிறைய நன்மைகள் நடக்குங்க. ரிஷப ராசிக்காரங்க கன்னி லக்னத்துலேயும் பிறந்திருப்பாங்க. அவங்க கணவன் அல்லது மனைவி சம்பாதித்த பணத்தை அப்படியே செலவு பண்ணுற விஷயங்களை நடத்தியிருப்பார். சில பேர் வீடு கட்டுறதுக்கு லோன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். சகோதரர்கள் மூலியமாக கொஞ்சம் மன கஷ்டங்கள்லாம் உருவாகியிருக்கும். சில பேருக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து, அக்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் பண்ணிவிட்டு தேவையில்லாத மாட்டிக்கிற விஷயங்களையும் செஞ்சுருப்பார். வந்த வருமானம் அப்படியே செலவாகி போயிருக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ வந்து 2024 ஆரம்பித்தோன்னா 6வது மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி வர்றாரு. குரு வந்து உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார். அப்போ உங்கள் ராசிக்குள்ளேயே இருப்பார். ராசிக்குள்ளே இருந்து லக்னத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்க போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ரிஷப ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அதிக அளவில் நன்மைகள் நடந்திருக்கும். என்ன தான் இருந்தாலும் பிள்ளைகள் மூலியமாக சில மன கஷ்டங்களும் ஏற்படுத்தியிருக்கும். படிப்பு விஷயங்கள் கொஞ்சம் பிள்ளைகள்லாம் மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என் பையன்லாம் 90 மார்க் எடுக்கிறானே அப்படிம்பாங்க. ஆனால் 100 மார்க் எடுக்கிறவன் 90 மார்க் எடுக்கிறான் அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். ஏன்னா லக்னத்தை, உங்களுடைய துலாம் லக்னத்தை ராசி குரு வந்து இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நன்மைகள்லாம் இருந்திருக்கும். இருந்தாலும் நண்பர்கள் இடத்துல சில விஷயங்களை நம்பி தொழிலிலும் இறங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சரியாக நடந்திருக்காது, அலைச்சல்கள் தான் இருந்திருக்கும். கோயில் பிரயாணம்லாம் நிறையா இருந்திருக்கும். என்ன பண்ணியிருப்பாருங்கிறீங்க, குரு அதிகமாக பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். இவன் இப்படித்தான், இன்னமே பண்ணிட்டு இப்படி தான் நடந்துக்கணும், சொந்தக்காரங்கள்ட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நிறையா பாடத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். இப்போ உங்களுக்கு ராசிக்குள்ளே குரு வரப்போகிறாரு. வந்துட்டு நேராக 2ஆம் இடத்தை பார்ப்பார். வருமானத்தை அதிகப்படுத்த போது, வருமானம் வர்றதுனால உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்க விருச்சக லக்னத்துலேயும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் இந்த வருஷம் நடத்தியிருக்கோம். கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையில தேவையில்லாத வார்த்தைகள் ஏதாவது சொல்லி மனக்கசப்புகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவசரப்பட்டு சில வார்த்தைகள்லாம் விடக்கூடாது. தனக்குத்தானே ஏதாவது கெடுதல் பண்ணுற விஷயங்களை இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க விருச்சக லக்னத்தில் பிறக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பேசணும். இல்லைனா மனக்கசப்புகளை தரும். சம்பந்தி முறைகளில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனக்கசப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். கடன் அதிகமாகிட்டு இருக்குது. என்ன சுப விரயங்கள் தான் என்ன பண்ணுறோம், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வண்டி வாகனங்கள் இந்த ரீதியாக கொஞ்சம் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மற்றபடி 2024 இந்த 6வது மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி ஆகும்போது குரு ராசி மேலேயே நின்று உங்கள் லக்னத்தையே பார்ப்பார். நல்ல நேரம், ரொம்ப அதிக நன்மைகளை நடக்க போகுது. அதனால் சந்தோஷமான காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ரிஷப ராசிக்காரங்க தனுசு லக்னத்துலேயும் சில பேர் இருக்காங்க. தனுசு லக்னக்காரங்களுக்கு ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12லையும் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துலையும் குரு நின்று குரு வந்து தன்னுடைய லக்னத்தையே பார்த்துருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது தன்னுடைய முதலீடுகள் அனைத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா 12ல் மறைகிறனால அது 12ஆம் பாவகம், ராசிக்கு 12ஆம் பாவகங்கிறது முதலீடு தான். அந்த முதலீடை நல்ல விஷயங்களில், அதாவது குருங்கிறது நல்லது தானே பண்ணும், நல்ல விஷயங்களில் முதலீடை செய்கிறேன்னு சொல்லிட்டு லாக் ஆகிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 6ஆம் பாவக அதிபதியே சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கும் குருவுக்கும் கொஞ்சம் ஆகாத தன்மைகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அது பண்ணியிருக்குது. போக போக பார்த்திங்கன்னா 2024 ஒரு 6வது மாதத்துக்கு பிறகு கஷ்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சிரும். பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசிக்காரங்க மகர லக்னத்துலேயும் சில பேர் இருப்பாங்க. மகர லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. பணம் கையிலேயே தங்கியிருக்காது. ஃபஸ்ட்டு காசை எவ்வளோ வந்தாலும் செலவாகி போயிடுது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இல்லைன்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது கொடுத்துக்கிட்டு தொந்தரவு இருந்திருக்கும். வர்ற வருமானம் கையிலே தங்காத சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இப்போ நடக்கிற 2024 6வது மாதம் வர்ற குரு பயிற்சி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மூலியமாக நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறாரு. நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைய நடக்க போது. ஒரு அப்பாவுடைய உடல்நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் தேறி நல்ல நிலைமைக்கு வந்துடும். அம்மாவுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் நடக்கும். திடீர் லாபம் தரும். நண்பர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நடத்தி உங்களை நல்லா உயர்த்தி கொண்டு போகுதுங்க இந்த வருஷமே. ரிஷபராசிக்காரங்க கும்ப லக்னத்துலேயும் இருப்பாங்க. இப்போ கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக வந்து தொழில் பண்ண முடியாமல், வேலை பார்க்க முடியாமல், வேலைக்கு போக முடியாமல், இந்த மாதிரி உள்ள விஷயங்களெல்லாம் இயக்கியிருப்பார். காரணம் வந்து மனைவியாக இருக்கும், இல்லைன்னா அம்மாவாக இருக்கும், இல்லை உடல்நிலை பாதிப்பு, சின்ன சின்ன கஷ்டங்களெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். இப்போ வந்து உங்களுக்கு நல்ல நிலைக்கு வரப்போகுது. ராசிக்குள்ளேயே குரு வந்து 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலை வந்து நல்லா செய்ய வைக்க போகிறாரு. புதுசாக ஒரு மாற்றத்தை கொடுத்து, ஒரு தொழிலில் நல்ல மாற்றங்களை கொடுத்து, இல்லைன்னா ஒரு இடமாற்றங்களை கொடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை சரியான நேரத்தில் உங்களுக்கு தரப்போகிறாரு. இப்போ 2024 6வது மாதத்துக்கு பிறகு பெரிய மேன்மைகள் அடைய போகிறீங்க. ரிஷபராசிக்காரங்க மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த காதல் வயப்படுறது, புதுசாக தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி உள்ள விஷயங்களெல்லாம் இயக்கியிருப்பார். நண்பர்கள் மூலியமாக நட்டம் அது இதுன்னு பல பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். இதெல்லாம் வந்து இப்போ 2024 6வது மாதத்துக்கு பிறகு குரு வந்து தன்னுடைய ராசிக்குள்ளேயே உட்கார போகிறாரு. உட்காந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ காதல் சக்ஸஸ் ஆகிறது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடத்துறது, தொழில் ஒழுங்காக போகாதவங்களுக்கு நல்லபடியாக தொழில் போகிறது, நல்லபடியாக தொழில் நடக்கிறது,
வெளிநாட்டு விஷயங்களில் நிறையா தடைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் சரியாகிறது, இந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக பண்ணும் பொழுது நல்ல மேன்மையான ஒரு வருடமாக இது அமையுங்க அவங்களுக்கு. குறிப்பாக 18 வயசுக்கு நெருங்கி இருக்கிற பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மனசில் வச்சுக்கிட்டு காலத்தை நகர்த்துங்க.